ஹாய், இன்னைக்கு அனு சத சுட்டி ஷோல பேச நான் ரெடி, கேட்க நீங்க ரெடியா? அது ரெடியா தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஷோக்குள்ள போயிடலாமா? எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்படி காமன் கூலா இருக்கிற நம்ம சென்னை ரோடு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கசா முசான்னு செம்ம டிராபிக் ஆக போகுது மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சென்னை டிராபிக் நடக்கிற அட்ராசிட்டி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பேச போறோம். பேசிடலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சென்னைனாலே டிராபிக் தான், டிராபிக்னாலே சென்னை தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சென்னையில செம்ம டிராபிக்கா இருக்கும். இந்த டிராபிக்ல வீடு போய் சேர்றதே மிகப்பெரிய சாதனையா தான் இருக்கும். சென்னை டிராபிக்ல இருக்க பீக் ஹவர்ஸ் எல்லாமே சென்னையில இருக்க மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்பதான் நமக்கு கரெக்டா ஒர்க் எங்கேயோ போக வேண்டியிருக்கும், இல்ல ஒர்க் முடிஞ்சிருக்கும், இல்ல வெளியில எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். கரெக்டா அந்த டிராபிக்ல மாட்டிப்போம். அப்படி இந்த டிராபிக்ல மாட்டிக்க போகும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சென்னையில எவ்வளவு டிராபிக் இருந்தாலுமே இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டாலே ஆம்புலன்ஸ்க்கு எல்லாருமே வழி விட்டுருவாங்க. சென்னை மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே அப்படிதான். ஆனா இந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஒரு 10-15 பேர் போயிட்டு இருப்பாங்க. நான் கூட இந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்களோ நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி. ஆனா இப்பதான் தெரியுது அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸோ எல்லாம் கிடையாது. சென்னை டிராபிக்ல மாட்டாம இருக்கணும்னு ஆம்புலன்ஸ் பின்னாடி போனாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா இன்டர்வியூ போகணும், இல்லை ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா நீங்க போக வேண்டிய டயத்துக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த லொகேஷனுக்கு போயிருங்க. அதான் டைம் இருக்கே அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சென்னை டிராபிக்ல மாட்டிப்பீங்க. நான் இன்டர்வியூ போகணும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா உள்ள புந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன். ரைட்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதான் போன வாரமே மூடிட்டாங்களே. அது டெலிபோன் காரங்க. அப்ப போன மாசம் தோண்டது ஈபி காரங்க. பேசிட்டு இருக்காங்க. போயா அப்புறம் நீங்க எந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு போகணும்னு நினைச்சாலுமே அந்த பிளான் எல்லாமே கோவிந்தா கோவிந்தா தான். சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. டிராபிக்ல டிராபிக் போலீஸ் இல்லாட்டி இருந்தா எப்படி? நம்ம பசங்களும் கரெக்டா தலைக்கு ஹெல்மெட் போடாம பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரு கரெக்டா பத்துருவாரு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா போலீஸ் கிட்டே காசு சொல்லுவாரு, சார் ஹேர் ஃபால் ஆகுது சார் அப்படின்ட்டு. ஆஃப்டர் ஒரு ஹேர் ஃபால் ஆகுன்றதுக்காகவே வருத்தப்படுற நம்ம ஃபால் ஆகும்போது சேஃபா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லையே. இந்த ஒப்பற்ற கொள்கை உங்களுக்கு வேணா ஒத்து வரலாம், ஆனா என்ன மாதிரி ஒரு அப்பனுக்கு பிறந்தவனுக்குலாம் இது ஒத்து வராது. உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா, டிராபிக் டைம்ல மட்டும் இந்த பஸ்ல போயிடாதீங்க. இந்த மாதிரி ஆட்டோ இல்ல பைக்ல கூட ஏறிக்கோங்க. அவங்களாச்சும் சந்து புந்துன்னு பார்த்து ஓட்டிடுவாங்க. ஆமா கூட ரேஸ்ல ஃபாஸ்டா போய் ஜெயிச்சிருங்க. ஆனா இந்த பஸ்காரங்க டிராபிக்ல என்னைக்குமே ஃபாஸ்டா போக மாட்டாங்க, மாட்டிக்குவாங்க. டிராபிக்ல தான் ஒரு சிலர் பேர் ரேஸ் ஓட்டுறதுக்குனே வருவாங்க. நம்மளே இந்த டிராபிக்ல மாட்டாம பத்திரமா வீடு போய் சேரணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா நமக்குன்னே வர மாதிரி நம்ம சைட்லயே ரேஸ் ஓட்டிட்டு போவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் டிராபிக்ல தான் நிறைய பொண்ணுங்க கூடயே பேசுவான். அப்படி பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பான். உங்களுக்கு தான் பொண்ணுங்க வண்டி ஓட்டுறத பத்தி தெரியும்ல. எல்லா பொண்ணுங்களும் சொல்லல, நான் சொல்றது எல்லாமே ப்ரோ மேக்ஸ் ரைடர் தான். கேர்ள்ஸ் பைக் ஓட்டுறத பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்க பின்னாடியே போவாங்க. கேர்ள்ஸ் உலட்டுற மாதிரி உலட்டி விழுகிறாங்களோ இல்லையோ, இவங்க உலட்டுறத பார்த்தே பசங்க விழுந்துருவாங்க. நாங்க விழுந்தா கூட தூக்கி விடுறதுக்கு 4 பேர் என்ன 40 பேர் வருவாங்க. ஆனா நீங்க விழுந்தா நீங்க தான் எதிர்த்துக்கணும், யாரும் வர மாட்டாங்க. எல்லாரும் டிராபிக்ல பைக்கை பார்த்து ஓட்டுங்க, ஸ்கூட்டியை பார்த்து ஓட்டாதீங்க. ஏய், ஒரு பட்டாம்பூச்சி பைக்ல போகுது பாத்தியா? டிராபிக் போலீஸ்னா யாருங்க? டிராபிக்கே ஆகவும் பாத்துக்கிறவங்க இல்லையா? டிராபிக் ஆச்சுன்னா அதை கிளியர் பண்ணி விடுறவங்க. இந்த டிராபிக் ஆகும்போது தான் டிராபிக் போலீஸை கண்ணிலேயே பார்க்க முடியறது இல்ல. டிராபிக் ஏன் ஆச்சுன்னு கூட ரீசன் கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த டிராபிக் போலீஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா டிராபிக் போலீஸும் சொல்லல, கொஞ்சம் பேரை தவிர. இது சூப்பர். இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம ஷோல சென்னை டிராஃபிக் அட்ராசிட்டி பத்தி நிறைய பேசணும். இதே மாதிரி வேற ஒரு அட்ராசிட்டியோட அனு அட்ராசிட்டி ஷோல வந்து பேசுறேன். until then signing off. நான் உங்கள் அனு. டாடா.